செக்டர் 36ன்னு ஒரு ஹிந்தி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில், ஸ்டாரிங் விக்ராந்த் மாசே அண்ட் தீபக் தோப்ரியால். நீங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்காக. ராட்சசன் படம் பார்த்ததுக்கப்புறம் சைக்கோ த்ரில்லருக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் ஆயிடுச்சு அண்ட் அந்த ஸ்டாண்டர்டை எந்த படமும் கிராஸ் பண்ணதில்லை. செக்டர் 36ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு அந்த வைப்ஸ் வந்துச்சு. இந்த படம் அந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை கொடுக்குமா என்னன்னு. ஸோ அந்த படத்தை போய் பார்த்தேன். ஏன்னா ட்ரெய்லரில் அந்த ஃபீல் எனக்கு கிரியேட் ஆச்சு. படத்தோட பிளாட் என்னன்னா, ஒரு ஸ்லம் ஏரியாவிலேருந்து நிறையா பிள்ளைங்க மிஸ்ஸிங் ஆகிறாங்க அண்ட் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. பட் போலீஸ் அவ்வளோவா ரெஸ்பான்சிவாக இல்லை, ரொம்ப அலட்சியமாக அதை பார்க்குறாங்க. அண்ட் தென் ஒரு இன்சிடெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சேஸ் பண்ணுறாங்க. படத்தோட ட்ரெய்லர்லேயே யார் அந்த சீரியல் கில்லர், யார் அந்த போலீஸ்னு ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ பிளாட் வந்து கைண்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. அண்ட் படத்துலேயும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரிவீல் பண்ணுறாங்க. அந்த சஸ்பென்ஸ் யார் அந்த கில்லர்னு கிடையாது. படம் வந்து ஒரு ரஃப்லி ஒரு 2 hours. படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருமோன்னு ஒரு யோசனை வந்துடுது, கண்டுபிடிச்சிட்டாங்களே என்னென்னு. பட் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். விக்ராந்த் மாசி அண்ட் தீபக் தோப்ரியால் அமேசிங்காக புல் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரை லிவ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி விக்ராந்த் மாசே அந்த இன்னோசன்ட் ஃபேஸில் அவர் அந்த சைக்கோவோட கேரக்டர் ப்ளே பண்ணுறது நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த படம் ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்காது. சிம்பிளான அந்த ஸ்டோரியை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படம் பேஸ்ட் அவுட் ஆஃப் 2006 நித்தாரி கில்லிங்ஸ். ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கு டெல்லியில். அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படம் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா, த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் அ காமன் மேன். போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்ப போலீஸ் வந்து இந்த கேஸை பெருசாக கன்சிடர் பண்ணாது. ஆன் த ஆப்போசிட், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன் காணாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகள், என்ன விதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க, அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளுனா யூ கேன் கெட் அவே வித் எனிதிங். படம் ஸ்டார்டிங்கும் சரி, ஒரு சில சீன் சரி, பார்க்கலையே எனக்கு அப்படியே வாந்தி வர்ற மாதிரி எனக்கே இருந்துச்சு. பிளெயினாக போகும் இந்த படம். கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது நடுவில். ஓவரால் கேட்டிங்கன்னா இட் இஸ் அ குட் வாட்ச்னு சொல்வேன். டு நோ அபவுட் த கேஸ் தட் ஹேப்பன்ட். நோ சாங்ஸ், நோ லவ் ஆங்கிள், நத்திங். ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்டோரி தான். இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் பார்க்கணும்னா டெஃபினெட்லி கோ வாட்ச் செக்டர் 36, ஸ்பெஷலி ஃபார் விக்ராந்த் மாசே. மற்றபடி மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் தமிழ் பையா.